ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம உங்களே மிஸ்ஸஸ் vlog. ஸோ காரைக்குடியில் 60 ரூபாய்க்கு பே பண்ணீங்கன்னா எவ்வளோ பொரோட்டா வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு பே பண்ணீங்கன்னா இட்லி, பொங்கல், தோசை, பொரோட்டா, பூரி அப்படின்னு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டடா. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லப்பன் ஸ்கூல்ல இருந்து ஓனாச்சேரி ரோட்ல பேயம்பட்டி ரோட்ல இருக்கு. ஸோ ரைட் சைடில் இருக்கும். ஃபிளெக்ஸோட தான் வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து வீடியோ எடுக்க வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:34 வந்து சாப்பிட்டு வீடியோ பண்ணுறோம். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்க. நம்ம ஊருக்கார ஹோட்டலு இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். வெல்கம் டு எம்பி சசி vlogs. ரெண்டு ஓனர் இருக்காங்க. வந்து இவங்கள கடையை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லா டீடைல்ஸும் இந்த ஆஃபர் பத்தி எல்லாமே வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டட்ல கொடுத்துறோம் பரோட்டா. ஒரு ஆளு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், மூச்சு திணறு சாப்பிட்டுக்கலாம். தமிழகத்திலே என்ன உலகத்திலே இது மாதிரி யாருக்கும் இது மாதிரி ஆரம்பிக்கல. 60 ரூபாய் கட்டிட்டோம்னா எத்தனை பண்றோம், 5 10 உங்களால எவ்வளவு முடியுமோ அதை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வெரைட்டிஸா சாப்பிட்டா 100 ரூபாய் கட்டினா போதும். பொடி தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி 100 ரூபாய் கட்டினா போதும். அதுல வெரைட்டிஸா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் யாருமே இங்க ஆரம்பிக்கல, இதுதான் முதல் முறையா ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கேம் வச்சதுல ஐயா 13 பரோட்டா சாப்பிட்டுருக்காங்க. அவங்களே வந்து இன்னும் ஒரு நாளைக்கு 15 பரோட்டா சாப்பிட்டு வின் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சில் போயிருக்காங்க. அந்த மாதிரி செம்ம ஆஃபர். மேலும் வருவீங்க கண்டிப்பா, வாழ்த்துக்கள்னா. சந்தோஷம். அதே மாதிரி கடை ஸ்டார்டிங் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் மட்டும் தான் இந்த கடை. நம்ம கடை 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரே நேரம் தான், பகல்லாம் கிடையாது. இப்ப இந்த சிலிண்டர் பிரச்சனைக்காக தான் ஒரு நேரம் மட்டும். நார்மல் நிலைமைக்கு வந்துச்சுன்னா 3 நேரம் திறந்துடுவோம். டெலிவரி எதுவும் பண்ணாங்களா? அதுக்குண்டான நம்மகிட்ட ஆளு இல்ல, அது மாதிரி ஆளுகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பண்ணுவோம். சிலிண்டர் நேச்சரானதான் எல்லாமே பண்ண முடியும். சாப்பிட்டு நீ பார்த்தா இல்லையே? அது எத்தனாங்க? நீங்க ஓகே சாப்பிட்டு எனக்கு போட்டி வேணாண்டா. யாரு குறுகுறுன்னு பாக்குற மாதிரி நெட்டே தாண்டல. அதுக்குள்ளே எல்லாரும் இந்த 2 க்ளோஸ் ஆயிரம் நினைக்கிறேன். 2 பேருக்குள்ளதான் போட்டி. ஒண்ணு வெள்ளை சட்டை, பச்சை சட்டை. பச்சை சட்டை. இங்க எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுறோங்கிற முக்கியம், எவ்வளவு ஹையஸ்டா சாப்பிடுறோங்கிறத பாத்துருவோம். இப்ப சசி நீ சாப்பிட்டு நினைக்கிற பேச்ச பேசுற பார்த்தா 13 வருஷம் மேல தாண்டி போயிடாமலையே. போகணும் அடுத்து 14 ஓட்டா வந்து நினைக்கிறேன். இப்ப மணி எத்தனை? 3 மணி ஆனாலும் சாப்பிட்டு முடியும். அதாவது ஏன் ஒரு பரோட்டா சுடிட்டாயா எனக்கு வேற ஒத்து தொலையாது மைதா. ஜெயிச்சிட்டானா அடுத்த சூரியோடய போய் நடிக்க வச்சிருவோம். 12 புடி தின்னு இப்படித்தான் கிளம்பி அடுத்த நாளைக்கு காலையில செல சொத்துது. நாளைக்கு நம்ம எல்லா நிலைமை நினைச்ச பாவமா இருக்கு. என்ன போயிட்டு ஆளா வேலைக்கு போயிடம்பா. நான் தூங்கிடுவேன். நான் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிருவேன்னு நினைச்சிட்டியோ? ஆறா ஆத்தாள் ஆளுக்கு இருக்குல்ல. நீ சாப்பிடும் போது அத்தனை போயிடுவோம்ல. நீதா அதோட நல்லபடியா சேலஞ்ச் பண்ணுங்க. ஒருத்தன் வந்து வீடியோ எல்லாருமே 4 நாள் கிளப்பி விட்டேன். என்ன வீடியோ? ஒன்னே வரும்போது பிரேக் ஒண்ணுமில்ல. எப்படி வருது? மாட்டேன்னா இன்னும் வாங்கல. வாங்கிட்டாங்களா? ஆல்ரெடி 2,000 போயிட்டு இருக்கா. இதை இப்ப தாண்டா 40 ரூபா கூட வேண்டாங்கிறேன். யாரு தெரியும்? யாரு? வேலை கம்மியா தான். அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பிக்கிறேன். கட் பண்ணிடுறேன், கவலைப்படாத. யாரா நீ? எத்தனை நீ கணக்கு பண்ணிக்க எல்லாரும்? 4 நாள் 6 7 போயிட்டான். இதோட போதும். போதுவா? 4 தானா? நீடா பண்ண 4ஆ? ஆமாமாங்க 4 தான். நீ 6ஆ?
அண்ணே இவனுக்கு டார்கெட்டே நீ தான் போலானே. அவன் தெரிஞ்சு வச்சு அவனே ஜாப் குடிக்க போறேன் அப்ப எதிரி போய் போட்டோ போடு. போய் நீங்க கல்லாட்டாடுறிய ஹாஸ்டல் நீங்க போட்டோ புதுசா போடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு கோட்டை போடு. கோட்டை நீங்க முதல்ல இருந்து பாக்குறேன் சேனல் தெரியும் கோயில சொல்லிட்டு போறேன். தெரியும். இது உங்க விஜய் சித்துவிழா. ஏய் சும்மா இரு. ஐயோ அண்ணே விஜய் சித்தோட வீட்டை சுத்து விளாக்குன்னு இருக்கீங்க. விஜய் சித்து தம்பி பாருங்க. விஜய் சித்து தம்பி நான் தாங்க. ஆமா ஆமா பக்கத்து வீடு ஜூஸ் மாதிரி ஊத்திக்கிட்டு உனக்கு சாம்பார்லாம் ஊத்தி ஊத்தியே காயா போச்சியா. 2 ஸ்டெப் இருக்கு. என்னடா அவன்? இது சசி எனக்கு தெரிஞ்சு காலையில இவன் வந்து சாப்பிடல பாத்ரூம் தானே. இல்லடா இது குடிக்கலடா. மாமா எப்படி சாப்பிடுறேன்? எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா. என்ன இதுக்கு மேல போட்டா சாப்பிடல. பொறுமையா அப்படி சாப்பிடுறேன். மெத்துவா வைக்கிறேன். சாப்பிட வேகவே தெரிய மாட்டேங்குது. டப்பு 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 உள்ள இறக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டே அப்படியே முழுங்கிறியா? ஏன்னா பாத்தியா மொழி மாமா அந்த வெங்காய வீடியோ பண்ணாம பாருங்க எனக்கு. ஐயோ ஏய் உன்னை வீட்டுல சொல்லலே அதுதான் அடையாளம் போச்சு சொல்லு. வெங்காயம் வெங்காய வீடியோவா? நீ போய் பாரு வீடியோல. அண்ணே நீ வீட்லயும் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுருக்கானே பரவாயில்ல. பெருத்த வேறு எடுத்த வீடா? என்ன வேலை? வீட்டான சோறு சரியான சாப்பிடலாம். 2 பட்டா சாப்பிடுவேன். ஒரு லெமன் சாதம் சாப்பிட்டு திரும்ப ஒரு ஐஸ் போட்டு அது கீரை ஊத்தி சாப்பிட்டு இவ்வளவு தூரம் சாப்பிடுறேன்னா வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். 4:30 சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன் 9 மணிக்கு சாப்பிட்டேன். இப்போ மணி இருக்கேன். நான் சாப்பிட நேரம் கொஞ்சம் நேரம் முன்னா 6 மணிக்கு சாப்பிட்டேன். செலுத்திட்டேன். 9 மணிக்கு சாப்பிட்டேன். எப்போ செரிக்கும் சாப்பிட்டு சிரிச்சிச்சுன்னா நான் ஆயா போயிட்டு வந்தேன். சும்மா இருயா. மாமா இமேஜின் நீ எல்லாம் இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டான இமேஜ் பண்ண தாடும் கொடுக்கணும். சவுண்ட் கேட்டா பக்கத்துல ஐயா மோந்து குடிக்க ஈஸியா இருக்கும்ல. நீ வா பாத்துக்க. காலையில இந்த சவுண்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். பாத்துக்க என்னடா கை தூக்குற? எனக்கு குழம்பு இவ்வளவு பேசுற உங்களுக்கே இவ்வளவு நான் மெடிக்கல் வேலை பாக்குறேன். எனக்கு பிடிக்கும். உனக்கு என்னப்பா நீ மருந்து போட்டு ஆத்திப்ப. சிலிண்டர் பக்கத்துல போய் உட்கார கண்டிப்பாவா? டெஃபினெட்லி. அப்புறம் என்னண்ணே தலைவன் இறங்கிட்டான். 6வது பட்டாளி எனக்கு நின்று எனக்கு 4வது புரோட்டால எனக்கு நாளாது. வாழாச்சல ஒன்னு ஏன்னா திடீர்னு ஒன்னே ஒன்னு செருப்பு பிச்சு நாய்க்கு முடிச்சு இங்கே உண்மையை சொல்லு, போய் சொல்லக்கூடாது. சத்தியமா அம்மா சத்தியமா சாப்பிட்டு வந்தேன். அவன் வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. இப்ப எதுக்கு இன்னொன்னு வந்து சாப்பிட்டாங்க. கேளுங்க. வரேன் ப்ரோ, நான் போயிட்டு வரேன். எங்க பாத்துமா இல்ல இதை போய் இதை முடிச்சுட்டு வரேன். இல்லடா எதுவும் பேக்கிங் வச்சிருக்கா, கழட்டி பட்டு அடுத்த பேக் மாட்டிட்டு வர மாதிரி சொல்றேன். கேம்பஸ் எது வச்சிருக்கேடா? இதுக்கே 1 வாரம் வயிற்று காலி போட்டு வச்சிருவான்னு நினைக்கிறேன். சொன்னோன்னே 2 நாளா சாப்பிடல. என்னையோட 3 நாள் டெஃபினெட்லி எப்படியும் ஒரு 20 பட்டா 3 நாள். ஆமாண்ணே முதல் நாள் கேன்சல் ஆயிடுச்சு. மாமா வேலைக்கு எப்படியும் ஒரு 2வது நாள் என்ன 20 பட்டா தின்றுடும். 3வது நாள் வெற்றிதரமா வீட்டுல வச்சு வாங்கிய கட்டி கழட்டிட்டாரு விட்டு முதல் நாள். 2வது நாள் சாப்பாடு இல்ல, கைய வச்சு வீட்டுல வாங்கிட்டு தோத்து விட வேண்டாயா? யாருக்கு உனக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன். நேற்று சாப்பிடறா தண்ணியை குடிக்கிட்டியா? தண்ணி குடிக்க வரல. அதை சொல்லிருங்க. தண்ணி தான் பியர் பாட்டில் நினைச்சுக்க போறாங்க. மேஜிக் சாக்லேட் தண்ணி மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் இங்கிட்டு வலிக்கிறா கேமரா முன்னாடி இருக்கு. யாருமே அங்கிட்ட வச்சிரு. தட்டி நான் முடிக்காம எது சொன்னாலும் தெரியல. நீ ஆளு முடிக்காம போக மாட்டேன். ஒரு சாச்சிரியா நீ கடையில் வேற போட்டா மிச்ச பாக்கி ஏதா இருக்கா? சூப்பு மாதிரி மடக்கு மடக்குன்னு குடிச்சிரு. தண்ணி அடியா நீ தின்னு. பெருமா தின்னு. எத்தனை நாள்
ஏழுல ஸ்டெக்கா நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நான் 6. நான் 5. ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு 2 வாங்கிதான் பாரு. எனக்கு முடியலடா. எனக்கு வந்து என்னோட கெஸ் வந்து ஒன்னே வந்து பீட் பண்ணான்னு. ஏய் இவன் இன்னும் 1 சாப்பிட்டானா எனக்கு வந்துருயா. நீ 6ஆ? ஏதோ சொல்றாங்க கேளுங்க. தேங்காய் அரைச்சு ஊத்தி வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கீங்கல்ல, அதனால அதிகமா சாப்பிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல திகட்டும். டேஸ்டுக்காக வேர்க்கடலை கொஞ்சமா போடு. அது டேஸ்ட்டுக்காக போடுறீங்க. ஆனா இதை சேலஞ்சா எடுத்துக்கும் போது ஒரு 4 புரோட்டாக்கு மேல வேர்க்கடலை உள்ள டேஸ்ட் இறங்கும் போது அதை எதுக்களிக்கும் போது சாப்பிட முடியாது. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please. okay, okay. Okay? இது பண்ணு. Next. நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நீ டாக்டர்னு நெக்ஸ்ட் டாக்டர்னு தளபதியை பிட் பண்ணணும். அண்ணே ஒரு பரோட்டா. ஒண்ணு ப்ரோ அப்படியே எனக்கு ஒண்ணு ப்ரோ. உனக்கு பிட் பண்ண விட்டாட்டாவே. நீ எத்தனை சாப்பிடுவீங்க? அவனை பிட் பண்றேன் கொண்டு சாப்பிட்றான். நீங்க போட்டி போட்டது நீங்க சாப்பிட நான் விரும்பல. ஒரு வாரம் வந்தேன். ஏய் இப்ப 4ல 1 சாப்பிட்டா என்ன 5டா? நீ 5 தானே? ஆமா அப்ப நான் 1 சாப்பிடுறேன். ஐயோ என்னடா சாரி நான் விரும்பல. ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே அங்க வச்சிரு. இங்க ஒண்ணு உனக்கும் அண்ணே அங்க ஏதாவது சாப்பிடு. உன்னே திங்கடா இன்னும். ஆமா இப்ப நாங்க ஒண்ணு வாங்கிட்டோம்டா, நீ ஒண்ணு வாங்கணும்டா. ஏய் வாங்கி சாமி. ஓவர் ஆக்டிங் பண்றேன். என்னடா வாயில முட்டு. சரிடாலே. நான் கேட்டேனா? இல்ல. மாமா சாப்பிட்டு அவன் வெடிக்க பண்ண மாதிரி. ஆமா 1 நாள் முடியும் 3 நாள் முடியும். இதுல இது வேற. சால்னா ஊத்தி ஆடுறா. என்னடா பொட்டா சட்டியில தண்ணியை குடிச்சிக்கலாம். 2 லிட்டர் தண்ணி கழுவி பண்ணிக்கடா டேய். கணபதி அடுத்து 2 வாங்காம இருப்ப. கணபதி அடுத்து என்னைய தோக்கடிக்கிறோம். கணபதி டவல் பண்ணிட்டேன்ல நானும். தள்ளிடு ஒரே தள்ளா. இங்க ஒரு பரோட்டா இருக்கு, இங்க ஒரு பரோட்டா இருக்கு. என்னதா 3 பரோட்டாவா? இன்னும் 3. நாளை இன்றே இழக்காதே நீ இன்றே இழக்காதே. ஏன் சாப்பிடறா பாக்கெட்ல போட்டு அமுக்குறானான்னு பாருங்க. ஐயோ டேய் வாய்ப்புடா சசி. நான் ஒத்துக்கிறப்பா. ஏ பேத்து 9 ஒரு ஆளு 2 மில்ஸ் வீட்டுக்கு 11 கூட்டணும். 2 மில்ஸ் வாங்கினாங்க. 2 மில்ஸ் எருமை ஒரு நாளா 2 மில்ஸ் தின்னாண்டா. அண்ணே இந்த இதுல டேய் இவன் ஏன் போட்டு தின்னுட்டு இருக்காட்டாங்க. இங்கிறோம்ல ரெடி. நான் அடுத்து 3 வாட்டம் வாங்க. மெதுவா போடுறேன். மண்டையெல்லாம் தெரிக்குதுடா டேய். 3 பட்டா வாங்குறியா? நீ எத்தனை இது சார் போய் கணவதி இருந்தா வச்சிரு. 7 தானே? சரி இன்னும் 2 பட்டா வாங்கி ஆளுக்கு வச்சிரவா. 11 வந்துட்டான். டேய் 10டா. அண்ணே ஹையஸ்ட் 13 நினைக்கிறேன். டேய் 10 தான் தொட்டிருக்கேன். அடுத்த ஒரு 10 13 இருக்கீங்க. 10 தான் தொட்டிருக்கேன். வரேன் ஏன் அவசரப்படுறீங்க? இன்னொரு 10 சொல்ல. கன்ஃபார்ம் நாளைக்கு காலையில கன்ஃபார்ம். சரி எனக்கு போதும்பா. நான் செகண்ட் பிளேஸ்ல இருந்துக்கிறேன். ஏய் நானே எந்திரிச்சு போனேன். பரோட்டா தூக்கி போட்டேன். இவ்வளவு பிச்சு போட்டு கொடுத்துருக்கீங்க. இன்னும் தினமா சாப்பிடணும். நீ மெதுவா சாப்பிடறானே. இல்ல மெண்டு சாப்பிடாம இதுலயே மெண்டுட்டியான் பாரு. விரல்லே மெண்டுட்டியான். முழுங்கிதான் போறானே. விரல்லே மெண்டுட்டு வாயில போட்டு முழுங்கிடுறான்டாவே. ஏய் சாப்பிடுனா சாப்பிட்டியா? வேணும்னே முக்கிய சாப்பிடு. ஹலோ பந்தயத்துல இப்ப பாரு. என்ன எந்த பந்தயம்? மாட்டு பந்தயமா? கொஞ்சமா சாப்பிட்டுருக்கான்டா. ஏறு சசி காலையில கொஞ்சோண்டு மத்தியானம் கொஞ்சோண்டு பசி எடுக்காம இருக்கிறதுக்கு. வயிற்று ஆட்டுறதுக்கு. குளத்தி மாதிரி தின்னு கொத்திட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கோழி குஞ்சு கொத்தி எடுத்த மாதிரி தின்னுட்டு இருக்கான். தண்ணீரா தண்ணி இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் அழுகுற? ஏ ஆமாண்ணே அண்ணே அழுகுறானே. ஏய் அழுவனாடா ஏன்டா நீங்க வேற சும்மா இருக்கணும். அவனை நீ அழுவ விட்டுருக்க போல. அண்ணே மூஞ்சி காமி க்ளோஸ் அப்ல. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க.
இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். நீ வேற எச்சே துப்பி விட்டுறியா? அண்ணே வீடியோ இப்படி காமிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கம் பேசுறேன். சாம்பார் பைட்ல ஓட்ட விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு டாக்டர். சாப்பிடுறானா இல்ல பாக்கெட்ல போடுறானே தெரியல. நாங்க அன்லிமிடெட், நாங்க வந்துட்டு அன்லிமிடெடுக்குள்ள, இன்னும் நீங்க தான் அன்லிமிடெடுக்குள்ள வரலாம். யாரு 7 சாப்பிட்டா? 7 சாப்பிட்டீங்களா? இங்க 5க்கு மேல சாப்பிட முடியல. இங்கே வாமிட்டு எடுத்துறான் போல. நீ எப்ப மாவட்ட தள்ளி இப்படியா போட்டுக்கிட்டு இருந்தாலே பயமா இருக்கு. இங்க தெரிக்க விடுறேன். என்னையா இன்னொன்றான் அடுத்த கட்டா சேர மாத்தி போட்டா சாப்பிட்டுடா. என்னன்னு திக்கிறது இருக்கா? கைஸ் இப்பயே சொல்றேன், நான் இப்ப சாப்பிட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு அடுத்து இன்னும் எத்தனை புரோட்டா சாப்பிடுவேங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்ல ரிவைண்ட் பண்ணி பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கட் பண்ணி எடுத்து மண்டே போலங்க. க்ளோஸ் ஆயிருமா இல்ல என்ன இருக்கா? என்ன இருக்கா இல்ல எதோ க்ளோஸ் ஆயிருமா? இந்த பார்வையா இருக்கு. கலெக்டர் வாதன எனக்கே வந்து எடுத்துறாங்க. கை ஊறி போச்சு. எப்படி திங்கிற நீ? ஆமாண்ணே சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடட்டே. ஐயோ டே 12 மணி மணி அண்ணே 11 18 11 19 11 20. இங்கே நீ பண்ற பார்த்துட்டு அவங்க அடுத்த நாள் காலேஜ் சாப்பாடு செஞ்சிருவாங்க. A few moments later, 2000 years later. அவ்வளவுதான், கடை க்ளோஸ் எல்லாம் கிடையாது. 13 அடுத்து அதிகமானது யாருன்னே சாப்பிட்டது? 13 தான் லாஸ்ட் தான். 13 அடுத்து கீழே 13 கீழே 11-9 இப்படிதான் வந்துட்டு இருக்கு. 11-9 என்ன நீ 12 சாப்பிட போறியா? இதே சாப்பிட்டு வந்தா வேணா ஓரளவுக்கு இறக்கலாம். 13 அதுக்கு மேல முடியல. ஒரு சின்ன பையன் 9 புரோட்டா சாப்பிடுறான். சின்ன பையன் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பல்கால அந்த பையன் 10 சாப்பிடலாம். ரைட்டு அப்புறம் இந்த குண்டு போய் சாப்பிடுவானே 14 சாப்பிடுவானே. எடுத்தியா தொட்டேன். இனிமே உள்ள இறங்காது. விட்டு இறங்கி இருக்கேன். கிச்சான் கிச்சான். எனக்கு வயிறு பரவாயில்ல. அவனை சிரிக்க வச்சு வாந்தி எடுக்க விட்டுறாதீங்க. காசு இதான் பண்ணாம பாரு. ஆத்தாடி கொட்டை வயிட்டு பிடைஞ்சு வாயிரு. உண்மையிலே தட்டுல கக்கிறோம். சும்மா இருங்க. நீ இந்த பூஜை கோசப்ல தெரியும் முதல்ல. இதே அது பூஜை வியாபாரம் பாடுறா பாத்து சாப்பிடுறா. அழுத்த துண்டா குடலு துண்டா ஈர துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு 13 திங்கிறாரமா. அதுக்குள்ள மொத்தம் இங்க 16 யாரா சாப்பிட விடுங்கயா. வருவேன். அதுக்குள்ள இங்க யாரா 20 தாரிகிட்ட தாண்டி போய். ஏய் கணபதி வீரக்க திங்கிற. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மாட்டுக்கு பாத்ரூம்ல போயிட்டு எல்லாம் நம்மள அப்படிதான்டா அன்னைக்கு நெஞ்ச புடிச்சு உட்காந்து நான் சிக்கன் பக்கோடா வாங்கி கொடுத்தனாலே நெஞ்சு அடிச்சிருச்சுன்னு உட்காந்து சொன்னதை பாக்கணும். என்ன காந்தார படத்தை பார்த்து இல்ல என்னடா அப்படின்ட்டு தலையை நிமித்துரு நிமித்துரு என்னடா அப்படின்ட்டு காந்தார படம் நான் தான் காரணம்டாடா. நான் பழைய வீடியோல நான் பட்டியவே எந்திரிச்சு ஐயோ அப்படின்னு வாட்டிருக்கேன் எந்திரிப்பேன். அதே மாதிரி நித்யா போய் டைம் பண்ணானோ இவன் இவனா உண்மையில துப்பித்தான் நினைக்கிறேன். அவன் துப்பிட்டேன் கையில இப்படி புடிச்சு துப்பிட்டேன். அப்புறம் ஆமா எனக்கு மட்டும் தென்னல திறந்து டக்குனு துப்பிட்டான்டா. அப்பதான் எனக்கு மன திருப்தி ஆச்சு. அப்பா வருது தொந்துட்டான்டா. இல்ல ஈஸி. எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வெங்காயத்தை கொடுத்துட்டாங்கடா. நான் தானே எடுத்துட்டு வந்தேன் வெங்காயம். வெங்காயம் இதுவும் நீங்க இது முள்ளங்கியே நீங்க. ஆமா சின்ன தலைவிரி அவனுக்குதான் பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா.
தண்ணி தண்ணி அப்படின்னா நானும் போச்சு ரொம்ப எரியுது போல மிளகா அப்படின்னு பார்த்தா மிளகா எல்லாம் அசால்ட்டா திங்கிறாங்க. ஏய் எங்கடா போற? 6. நீனே 7. நான் 5. நீடா 10 வாங்கினாப்ல. 7 தான் தின்றியா? இல்ல ஆக்சுவலா அது 8 போயிருக்கும். 2 புரோட்டா தான் வேஸ்ட் ஆக்கிடுவேன் சரி ஓகே அப்ராக்சிமேட்டா. அப்ப எனக்கு என்ன இன்னொரு பொருத்தம் மறுபடியும் முதல்ல இருந்தா முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். வா. ஆமா நீடா 5. 5. யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் போட்டிங் வந்து அவன் குப்பையில போட்டு கொட்டிட்டு வந்துட்டியா? அப்படிலாம் வரக்கூடாது தம்பி. கல்லாட்ட எவ்வளவு முடியுதோ அவளை சாப்பிடணும். ஆக்சுவலா அது 8 கணக்கு. 8 எல்லாம் கிடையாது. யாரை கேட்டு கொட்டின? இல்ல அது வந்து வீடியோல இப்படிதான் கவர் ஆயிருக்கும். வியூவர்ஸ் பார்க்கணும். அத வந்து கமெண்ட்ல அவங்க அதெல்லாம் கிடையாது. சரி கட் பண்ணிடுறா. இதெல்லாம் கட் பண்ணா புரியல. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுரு. சரி யாரு ஃபர்ஸ்ட்னு சொல்லி எல்லாம் டேஸ்ட் பண்ணிடுவான். கக்க தின்னானே இந்த எருமையை வச்சுக்கிட்டு போய் தொலைகிறாங்க. சரி 3rd place. வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். நாளைக்கு காலையில லைட் அடையாம நாளைக்கு எப்படி இருக்கேன்னு தெரியல. மேபி நல்லா இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், இல்ல எப்படி இருப்பேங்கிறதும் இல்ல பாத்ரூம்ல இருக்கலாம். நாங்க எல்லாருமே அங்கே போய் சாப்பிட்டு தான் அதை வந்து ட்ரை பண்ணி சொல்றோம். நல்லா இருக்கும், போய் சாப்பிடுங்க. அதே மாதிரி இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நாங்க எல்லாருமே அமௌண்ட் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஸோ அப்படி இல்லைனா வீடியோல மென்ஷன் பண்றேன் பில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.